கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்ட் அப்படின்ட்டு வரும்போது இப்போ இந்த வீடியோவை நான் கரெக்டாக நைட் 11:15 எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஓகேங்களா? ஸோ என்னடா கௌதம் இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இதெல்லாம் ஒரு விஷயம்தான். எதனால் இதை நான் பேச வரேன்னா, இதில் நிறைய சொசைட்டிக்கான சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு நினச்சேன். இந்த பர்டிகுலர் வீடியோ முழுக்க தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா, என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, கோல்டு. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு குழந்தைங்களுக்கு கோல்டு வர்றது சாதாரண விஷயம்தான். பட் குழந்தைங்களுக்கு கோல்டு வந்தால் அவங்க எந்த அளவுக்கு தாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தாயா, ஒரு தந்தையா, ஒரு சகோதரரா, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை கஷ்டப்படுறத லைவாக பார்க்குறவங்களுக்கு அதோட ஃபீல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகமாக தெரியும். குழந்தையோட பெயின் அப்படிங்கிறது அவங்க ஒவ்வொரு டைமும் கஷ்டப்படும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். இன்றைக்கி நைட் ஒரு 10 மணி இருக்கும். 10 மணி வரைக்கும் நாங்கள் போராடிட்டு குழந்தை எப்படியாச்சும் டானிக்லாம் கொடுத்து தூங்க வைக்கலாம், கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் தூங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தான். சரி ஓகே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கும் போது டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 10:15 to 10:20 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் காரில் ஹாஸ்பிட்டல் போகிறோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு டைம். சரி ஓகே, நான் யூஸ்வலி எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். நான் ஆல்ரெடி நிறைய டைம் பேசியிருக்கேன். ஸோ சரி ஓகே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அந்த டைமில் தான் அங்கே டாக்டர் பிரேக்கு போயிருக்காங்க. இமீடியட்டாக நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி குழந்தை பார்த்தோம். நர்ஸ் டாக்டர் கால் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் டியூட்டியிலேருந்து பிரேக்கு போகும்போது திருப்பியும் பிரேக் குழந்தைய பார்த்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த டானிக் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எனக்கு கொடுத்த டானிக் தான். ஸோ ஐ திங்க் நான் இது ஒரு கண்டென்ட் பேஸ்டாக இருக்காமல் ஒரு நேச்சுரலாக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதனால இந்த டானிக் கூட நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். எதனால அப்படின்னு பார்த்தா, நீ இன்னும் சும்மா சொல்லிட்டு போக அப்படின்னா இல்லாமல் உண்மையாகவே இன்றைக்கி நான் நடந்த விஷயம் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போகிறோம், டானிக் கொடுத்தாங்க, ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு டானிக் அவங்களே வச்சுட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து மாதிரி வச்சுட்டு அவங்களே அங்கே கொஞ்சம் டானிக் கொடுத்தாங்க. அப்போவே அவங்க கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு 100ல் ஒரு 1 to 2, 3, 4% கிட்ட கொஞ்சம் ஓகேவாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டானிக்லாம் வாங்கிட்டு கார் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர அந்த பர்டிகுலர் கேப்பில் அந்த 4-5% அப்படிங்கிறது ஒரு 20%, 22% மாறிச்சு. ஸோ வீட்டுக்கு திருப்பி அவங்க கொடுத்த டானிக், அப்புறம் அந்த டேப்லெட் எல்லாமே குழந்தைக்கு கொடுத்து சளி ஃபுல்லாக வாமிட் பண்ணாலும் திருப்பி டானிக் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் டேப்லெட் ஆல்ரெடி கொடுத்தோம். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு இப்போது அவன் பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு ஐ லைக் டு தேங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ஐ லைக் டு தேங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். சரிங்களா? அண்ட் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர்ஸ் சரியில்லை, ரொம்ப ரூடாக பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேபி 100ல் 1% பை சான்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அங்கே கூட அந்த சுச்சுவேஷன் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட டிசைடிங் ஃபேக்டரே இருக்கும். சரிங்களா? பிளைண்டாக டாக்டர்ஸை குறை சொல்லுறது, தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், தே ஆர் வெல் ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னும் போது நான் பார்த்த டாக்டர் அந்த அளவுக்கு குழந்தைகிட்ட ரொம்பவே சாஃப்டாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னுக்கிறேன். நம்ம பப்ளிக் மத்தியில் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பப்ளிக் குறை சொல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணி நியமனம். அந்த துறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த துறை மட்டும்தான். என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணும், ஆனால் கவர்மெண்டோட ரேஷன் எனக்கு வேணாம், கவர்மெண்டோட ஹாஸ்பிட்டல் எனக்கு வேணாம், கவர்மெண்டோட ரோடு எனக்கு வேணாம், அப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற எந்த பொருளும் வேணாம், கவர்மெண்ட் கொடுக்குற எந்த சலுகையும் வேணாம், எல்லாமே மட்டமாக இருக்கும், எல்லாமே தரமற்ற விஷயமா இருக்கும், எல்லாமே ரொம்ப தரக்குறைவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டே இருக்குது. ரேஷனுக்கு போனால் வெயிட்டேஜ் கம்மியாக போடுறாங்க, குவாலிட்டி இல்லை ரைஸ்ன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ரைஸ் கவர்மெண்ட் கொடுக்குற ரைஸ் தான் உண்மையாகவே பியூரான ரைஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டடியே இருக்குது. அண்ட் என்னோட கிளைண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க நிறைய ரைஸ் மில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைஸ் மில்லுக்கு கவர்மெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு ரைஸ் மில் மூலயமா அரிசி வாங்கணும் அப்படின்னா அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லை. அந்த அளவுக்கு குவாலிட்டி செக் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே ஒயிட் அந்த
மேலே இருக்கிற ஆர்டிஃபிஷியல் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நேச்சுரல் ரைஸ் கொடுங்க அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூலாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ரைஸை தான் கவர்மெண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்குற ரைஸும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எல்லாத்துமே இந்த ஒரு இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்கிற டிஎம்கே வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுகிறேன் அப்படின்லாம் கிடையாது. ஐ எம் காமன் அபவுட் கவர்மெண்ட், ஐ எம் காமன் அபவுட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் அப்படிங்கிறது வேற, ஆட்சி அப்படிங்கிறது வேற, கட்சி அப்படிங்கிறது வேற. நம்ம கட்சியை சார்ந்து பேசுகிற விஷயம் அப்படிங்கிறது இல்லை. பட் இப்போ இங்கே கவர்மெண்ட் ரொம்பவே பியூரா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு குழந்தையோட அப்பாவா நான் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் சேனல் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.